எல்லாரும் முழங்கால் படிட்டு சபை மக்களாய் குடும்பமாய் தேவன் இந்த நாளில் ஆசிர்வதித்து தரும்படியாய், இந்த ஓய்வு நாளில் தேவன் நம்மளோடு பேசும்படியாய், நாளில் தேவன் என்ன நம்மளோடு பேச சித்தமாக இருக்கிறாரோ இந்த நாளில் தேவன் நம்மளோடு இந்த காலை பொழுதுல அவருடைய கிருபை நாள் நிரப்பும்படியாய் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி நம்ம எல்லாரும் தேவன் நோக்கி நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த நாள் எங்களுக்கு நீங்கள் கூட்டி கொடுத்ததற்காக, எங்களோட வாழ்க்கையில் நீர் கூட்டி கொடுத்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் உம்முடைய காலை பொழுதில்ல அப்பா, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றுங்க. இந்த நாளில் குடும்பமாய் அப்பா நாங்கள் சபையை தேடி நாங்கள் நாட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதுல உண்மை ஆராதிக்கும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நீர் துவங்கி கொடுக்கும்படியாய், நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்து நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கும் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சில வேத வசனங்களை தியானித்து பின்பு ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒன்று கூடியிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில பயணங்களிலே தடைபடுகிற காரியங்கள் இருக்குமானால், அதில் சோர்ந்து போய் காணப்படுகிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்குமானால், தேவன் இந்த நாளிலே நம்மோடு இடைபடுகிற காரியங்கள், நீ எழுந்து போ, நீ அமர்ந்திருந்தது போதும், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை நேரத்திலே நாம் முடங்கி போய் கிடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் துவக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எந்தெந்த காரியங்களிலே செயல்படுவதற்கு நாம் தயங்கினோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் செயல்படக்கூடியவர்களாய் நம்ம இணைத்து கொண்டு ஓடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கக்கூடியதாய், நம்முடைய விசுவாசம் நம்மை அழைத்து செல்லக்கூடியதாய் அது இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் நாம் சோர்ந்து போய் இது நடைபெறாது, என் வாழ்வுக்கு இது ஆகாது, இது சாத்தியம் அல்ல என்று சொல்லி எந்தெந்த காரியங்களை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து விட்டோமோ, விலக்கி விட்டோமோ, அவைகளெல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் வேதத்தில் அவர் அழகாய் சொல்லுகிற காரியம், எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் செயல்பட வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன என்று சொன்னால், நாம் செயல்படக்கூடியவர்களாய், நாம் எழுந்து செயல்படக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த வேண்டும். ஆகவே எந்த காரியத்திலே நீங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும் நீங்கள் செயல்பட துவங்குங்கள், அந்த காரியத்தை செயல்படுத்துங்கள். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கக்கூடியதாய், நம்முடைய விசுவாசத்துடைய மதிப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், அந்த விசுவாசம் செயல்படவும் அது ஏற்றதாக இருக்கும். சில சமயங்கள் நாம் விசுவாசிப்போம், ஆனால் செயல்படுவதற்கு நமக்குள் ஒரு தயக்கம் இருக்கும். ஆகவே நம்முடைய விசுவாசம் அது செயல்பட வேண்டுமானால் நாம் செயல்படுத்த வேண்டும். அப்போ நாம் முயற்சிக்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசங்கள் அந்த இடத்துல செயல்படுகிறதாய் இருக்கும். தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், தேவன் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நாம் பேசாமல் செயல்படாமல் அமர்ந்திருப்போமானால் அது பலன் கொடுக்காது.
நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுப்பார், விசுவாசம் இருக்கிறதா? தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்முடைய முயற்சிகள் வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு என்ன கானான் தேசத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லி. அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பார்வோனிடம் அடிமைதனத்தில் அகப்பட்டிருந்த அவர்கள் அந்த அடிமைதனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வர வேண்டும். பார்வோனுடைய சேனையை புறப்பட்டு அவர்கள் வர வேண்டும். அப்படி புறப்பட்டு வரும்பொழுதுதான் அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். புறப்பட்டு வராமல் அடிமைதனத்திலே உட்கார்ந்து கொண்டு தேவன் எனக்கு கானானை வைத்திருக்கிறார் என்று சொல்லுவதனால் ஒரு பயனும் கிடையாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு என ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரே காரியங்கள், நீங்கள் எழுந்து போங்கள், புறப்பட்டு போங்கள், நீங்கள் செயல்பட துவங்குங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் விசுவாசங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்கிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவனுக்காக வைராக்கியம் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் துன்பம் உண்டு. மறந்துவிட வேண்டாம். தேவன் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார், நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட துவங்கிய உடனே அவர்களுக்கு உபத்திரம் வந்தது. சுமைகள், அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சுமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அது இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது. பார்வன் இன்னும் அதிகமான சுமைகளை அவன் மீது சுமத்தினான், அவர்கள் மீது. அவருடைய வாழ்க்கையிலே புறப்பட வேண்டும், கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிக்கிற பட்சத்தில் பலவிதமான தடைகள் வந்தது. இந்த தடைகள் வரதான் செய்யும். அழைப்பை நோக்கி ஓடும் பொழுது, அழைப்பை நோக்கி ஓடுகிற யாராக இருந்தாலும் தடைகள் வரதான் செய்யும். தடைகள் வந்துவிட்டதே என்று சொல்லி நீங்கள் செயல்படுவதை நிறுத்தி விடாதீர்கள். எழுந்து போ என்று சொல்லுகிறார். எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த தடைகளை சில சமயத்திலே பார்த்துவிட்டு, சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு, பலவீனங்களை பார்த்துவிட்டு நாம் செயல்பட மறுக்கிறவர்களாய் இன்று நம்மில் அநேகர் காணப்படுகிறோம். அப்படி செயல்பட மறுக்கிறபடியினால் தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஆவிக்குரிய பயணத்திலே மாத்திரம் நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய பாதையிலே நடக்கிற யாவருக்கும் துன்பங்கள் உண்டு. தேவன் காண்பிக்கிற பாதையிலே துன்பங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் வேதம் அதுதான் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். துன்பங்கள் உண்டுதான், பாடுகள் உண்டுதான், கஷ்டங்கள் உண்டுதான். ஆனால் சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் புறப்பட வேண்டியதுதான். நாம் புறப்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நாம் புறப்படுவது கிடையாது. ஆவிக்குரிய பயணத்தில் துன்பம் வந்துவிட்டால் உடனே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நாம் செயல்படுகிற காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். ஜபத்தை நிறுத்தி விடுகிறோம், ஊழியத்தை நிறுத்தி விடுகிறோம். இதெல்லாம் துன்பங்கள் உண்டு. இது விசாலமான பாதை அல்ல, இது குறுகின பாதை என்று சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய பயணம் என்பது உலகம் பேசுவதை போல, உலக மக்கள் நினைப்பதை போல ஒரு விசாலமான பாதை. ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நல்லா ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில குறை இல்லை. ஆவிக்குரிய சபைக்கு போவதனால் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று சொல்லி உலகம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள், ஒவ்வொரு விதமாக பேசப்படுகிறது. ஆனால் உண்மையான காரணம் என்ன என்று சொன்னால், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவனுக்காக நடக்கணும், தேவனுக்காக வாழணும் அப்படி என்று சொல்லி நினைக்கிற யாராயிருந்தாலும் துன்பப்படுவார்கள். துன்பங்கள் உண்டு, மறந்து விடாதீங்க. பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, விரோதமான சூழ்ச்சிகள் உண்டு, இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும்
வாக்குதத்தத்தை நான் அடைய வேண்டும், அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் தான். இந்த பயணத்தில் விசுவாசம் ரொம்ப அவசியம். இந்த பயணத்தில் விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த விசுவாசம் தான் நம்ம அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை தான் கானானை சுதந்திரித்துக் கொள்ள வைத்தது. அந்த நம்பிக்கை இழந்தவர்களை சற்று கவனித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நம்பிக்கை இழந்தவர்கள் ஒவ்வொருவரும் கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. மறந்து விடாதீங்க, இந்த விசுவாசம் தான் ரட்சிக்கும். இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீங்க. புறப்பட வேண்டும் என்று சொல்லி துவங்கிவிட்டால் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சால் அதில் துன்பங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் உபத்திரவங்கள் இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நீங்க புறப்படுங்க, நீங்க போங்க. அதுல உங்களுடைய விசுவாசத்தை குறைச்சிடாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. அந்த பயணத்துல எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க, சோர்ந்து மட்டும் போகாதீங்க. எவ்வளவு பாடுகள் வேண்டுமானால் வரட்டுமே, எவ்வளவு துன்பங்கள் வேண்டுமானால் வரட்டுமே. பவுலுடைய வாழ்க்கையிலே பவுல் அனுபவிக்காத துன்பங்களா பாடுகளா? சற்று திரும்பி பாருங்க, வேதத்தை புரட்டி பாருங்க. நிச்சயமாய் அவர்களெல்லாம் அந்த துன்பங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போகவில்லை, விசுவாசத்தை குறைத்து விடவில்லை, நம்பிக்கையை அவர்கள் இழந்து விடவில்லை. அந்த நம்பிக்கையோடு பயணம் செய்த யாவரும் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். புறப்படுங்கள். ஒன்று நாம என்ன செய்கிறோம்? புறப்படுவது கிடையாது. தேவன் கொடுத்து விட்டார், வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பேசாம வீட்டிலே அமர்ந்து இருக்கிறோம். நாம் புறப்படுவது கிடையாது. அப்படி புறப்பட்டாலும் நமக்குள்ள என்ன செய்யறது? விசுவாசம் வர்றது கிடையாது, நம்பிக்கை வருவது கிடையாது. ஆவிக்குரிய பயணம்னு சொன்னாங்க, என்ன இவ்வளவு பாடுகள் இருக்கிறது, என்ன இவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கிறது, என்ன இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, அப்படி என்று சொல்லிவிட்டு நாம் என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறோம்? வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள தவறி விடுகிறோம். ஆகவே தேவன் உங்களுக்கென வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் பயணம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இதை அறிந்தவர்களாய், இதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீங்கள் எழுந்து போங்க, புறப்படுங்க. தேவன் உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் செய்வார். தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழுகிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதுதான் பவுல் தன்னுடைய அனுபவத்தில் தீமோத்தேயுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், தீமோத்தேயு சோர்ந்து போகிற வேளையிலே கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் அதுதான். கிறிஸ்துவுக்குள்ளாக தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவருக்கும் அந்த துன்பங்கள் உண்டு, அந்த பாடுகள் உண்டு, அந்த உபத்திரவங்கள் உண்டு, விரோதமான சூழ்ச்சிகள் உண்டு. இவைகளெல்லாம் காணப்படத்தான் செய்யும். ஆனாலும் உன் விசுவாசத்தை நீ விட்டு விடாதே. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் நம்பிக்கையை நீ இழந்து விடாதே. உன் நம்பிக்கையின்படி உன்னுடைய வாழ்வே ஒரு மாற்றங்கள் உண்டாகும். தேவன் உனக்கென வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, உனக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உனக்கென வைத்திருக்கிற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவனுடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போய் விடாதபடி புறப்பட ஆரம்பிங்க, செயல்பட ஆரம்பிங்க. அந்த செயல்படுகிற அந்த பயணத்தில் விசுவாசத்தை குறைச்சிடாதீங்க. ஏனென்று சொன்னால் அப்படி ஓடுகிற பயணத்தில் துன்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது, பாடுகளும் தடைகளும் வரதான் செய்கிறது. அப்படி வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அந்த வேளையில் தான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தான் உங்கள் விசுவாசம் உங்களுடைய வாழ்வில் செயல்பட ஆரம்பிக்கும். உங்கள் நம்பிக்கை உங்களுடைய வாழ்வை புதுப்பிக்க ஆரம்பிக்கும், உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கும், உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் அந்த இடத்துல தான் உயிர் பெறுகிறது. அந்த இடத்துல விசுவாசம் உயிர் பெற்று உங்களை நடத்தி செல்லுகிறது. அந்த நேரத்தில் விசுவாசம் வேண்டும், அந்த நேரத்தில் நம்பிக்கை வேணும். துன்பங்கள் இருக்கும் பொழுதுதான் நம்பிக்கை வேணும், பாடுகள் இருக்கும் பொழுதுதான் நம்பிக்கை வேணும், விரோதமான சூழ்ச்சிகள் இருக்கும் பொழுதுதான் நம்பிக்கை வேணும். ஆகவே அந்த நம்பிக்கை இழந்து விடாதபடி உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து நடத்துவார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாம் வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 16வது அதிகாரத்திலே
33வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு நான் சொல்கிற, உலகத்தில் உபத்திரம் இருக்கிறது தான், ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன் மறந்துட்டு? நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கிறத நீங்க முதல்ல நினைங்க. உன்னோடு தேவன் உலாவுகிறத முதல்ல உணருங்க. தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறத நம்ம உணரணும். நாம் உணர்வது கிடையாது. ஆராதனை என்பது என்ன தெரியுமா? கரங்களை தட்டி பாடல்களை பாடுவதை காட்டிலும் ஆவியான உனக்குள் இருப்பதை, ஆவியானவனை ஆளுகை செய்கிறதை நீ உணர்கிறாய் பார், அதுதான் ஆராதனை. வேதம் அதேதானே சொல்லுகிறது. உன் ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிப்பதுதான் உண்மையான ஆராதனை என்று சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆவியானுடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறப்பார், அதுதான் ஆராதனை. அப்போ உனக்குள்ள ஒரு வாசமா இருக்கிறத உணருங்க. தேவன் உங்களோடு இருக்கிறத உணருங்க. விசுவாசத்தை குறைச்சிடாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் நீ மரித்தோடத்தில் தேடாதே. எங்கேயோ இருக்கிறார் ஆண்டவர் அல்ல, உனக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ இல்லை என்று நினைப்பது தவறான ஒரு கூற்று. அது அவிசுவாசம். அது நம்பிக்கை இழக்கிற காரியங்கள். ஆவியானவர் அபிஷேகம் பெற்றிருக்கிற வரங்களை பெற்று அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த நம்பிக்கை முதலாவது வேணும். இந்த நம்பிக்கை இருக்கு வருவது கிடையாது. நாம யாரோ ஒருவர் ஜெபிச்சா நடக்கிறது. அங்க இருக்கிறார் தேவன், இவர் மூலமாய் பேசுவார். எங்கெங்க ஓடுறோம்? எனக்குள்ள இருக்கிறார், என்னோட அவர் பேசுவார். இந்த நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கையோட நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் என்னோடு இருக்கிறார். திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் அதான் சொல்கிறார், திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். எனக்கே அவிசுவாசம் வரணும். பாடுகளாயிருந்தாலும் துன்பங்களாயிருந்தாலும் சாத்ராக் மேஷாக்கோட இல்லை, அக்னி ஜுவாலையில இல்லை, பவுல் சீலாவோடு இல்லை, ஆண்டவர் கூட இருப்பார். அந்த நேரத்தில் அவருடைய விசுவாசம் அந்த இடத்துல உயிர் பெற்று பூமி அதிர்ந்தது. விசுவாசம் உயிர் பெற்று அந்த அக்னி வாடை வீசாத அவருக்கு பாதுகாப்பு வந்தது. விசுவாசம் உயிர் பெற ஆரம்பிக்கும். சோர்ந்து போகாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் புறப்படுங்க. கர்த்தர் வைத்திருக்கிறதை பெரும்படி புறப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு என வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செயல்படுங்க. அதுல துன்பம் உண்டுதான், ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதை மறந்து விடாமல் உங்கள் விசுவாச வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் மகிமை பொருந்திய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்வில் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர் செய்வாராக. அதுதான் ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனத்திலே அவர் சொல்லுகிற காரியம், இவர்கள் எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக. அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஜெயம் கொள்ள முடியும். முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும். ஏன்னா அவர் நேசிக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார், நான் ஜெயிக்க முடியும். துன்பங்கள் உண்டுதாங்க, ஆனால் ஜெயம் எனக்கு. அவர் எனக்குள்ள இருக்கிறார், முற்றிலும் ஜெயம் பெறுவேன். கொஞ்சம் கூட அதில் தோல்வியை நான் காண போவதில்லை. கொஞ்சம் கூட நான் தோத்து போறது இல்லை. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளாக வேதம் என்று சொல்லுகிற காரியம், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்க போகிறது. நீ எழுந்து போ, உனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். நீ எழுந்து போ, தேவன் உனக்கென வைத்திருக்கிற நன்மையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். புறப்படுங்க. கர்த்தர் கண்டிப்பாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் அவர் செய்யக்கூடியவராக இருப்பார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார். எபேசியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். பிரிவினையை தகர்க்கிறார். அந்த பிரிவினையாய் இருந்த நடுச்சுவரை தகர்த்து ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அவர் பலப்படுத்தி இருக்கிறார். அந்த காலங்களில் ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவரோடு பேசணும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைய ரொம்ப கடினமான காரியம். ஆனால் அங்கே இருந்த தடைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தகர்த்தெறிந்திருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவரோடு நீங்கள் நடங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இல்லை, உங்களோடு தான் இருக்கிறார். அந்த தகர்த்தெறிந்து விட்டார். அந்த பிரிவினை இருந்தது, ஆண்டவருக்கு நமக்கு இருந்த பிரிவினையாய் இருந்த தடையாயிருந்த காரியங்களை உடை தெரிந்து நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு தான் இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார். ஆக விசுவாசத்தோடு எழுந்து போங்க. தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, நிச்சயமாய் துன்பங்கள் இருக்கிறது. என்ன துன்பங்கள் இருந்தாலும் உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். என்ன துன்பங்கள் வேண்டுமானால் வரட்டும், அப்பொழுதுதான் என்னுடைய விசுவாசம் உயிர் பெற ஆரம்பிக்கும். அப்பொழுது ஆண்டவர் என்னை மறைத்து வெளிப்பட முடியும். நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க, விசுவாசத்தை இழந்துடாதீங்க. அவர் எனக்குள்ள இருக்கிறார். இதுதான் உண்மையான ஆராதனை. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், உணர்ந்து பாருங்கள். அதுதான் ஆராதனை. ஆராதனை பாட்டு பாடிட்டு கை தட்டுறது ஆராதனையில் நீங்க உணர முடியாது. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத உணர்றது தான் ஆராதனை. அவர் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அப்படி உணர்ந்து ஆராதிச்சு பாருங்களேன். அந்த ஆராதனை உயிர் பெற ஆரம்பிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். புறப்படுங்க. உன் புறப்படுகிற இந்த பயணத்தில் தடைகள் இருந்தாலும் விசுவாசத்தை விட்டுறாத அந்த விசுவாசம் உன்னை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மீண்டும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோமப்பா. இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களை ஒருமனப்படுத்தி உண்மை நோக்கி பார்க்க எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் அழைப்பை பெற்றவர்களாய், வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களாய் காணப்பட்டாலும் எங்களுக்குள்ள இருக்கிற சில தோய்வுகள் நாங்கள் புறப்படுவதற்கு தடையாகி இருந்தது அறிந்து கொண்டோம். நாங்கள் புறப்பட வேண்டியது அவசியம் என்பதை, அப்படி புறப்படுகிற வாழ்வில் தடைகளை பார்த்து விட்டு நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆனால் தடைகள், உபத்திரவங்கள் உண்டு, ஆவிக்குரிய பயணத்தில் இவையெல்லாம் உண்டு. ஆனாலும் ஜெயித்தவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் தான் எங்களை அந்த வாக்கை சுதந்திரித்துக் கொள்ள வைக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். கேட்ட இந்த வார்த்தைகளின்படி எங்கள் பயணம், விசுவாச பயணம் தொடர நீர் எங்களுக்கு வைத்திருக்க அந்த நன்மையை நாங்கள் பெற கர்த்தர் கிருபை செய்கிறார். இதனால் எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களே உடைய அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். அவருடைய பலவீனத்திலே உடைய பலன் பூர்ண விளங்கட்டும், பலத்தினால் இடை கட்டுங்க. கணவனும் மனைவியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக துதிக்கிறோம். சமாதானத்தை கொடுங்க, ஒரு மனதை கொடுங்க, ஒரு மனதோடு தங்களுடைய வாழ்வை நகர்த்த கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிராயத்தில் உண்மை நினைக்கிற ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வை மாற்றுங்க. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுப்பீராக. சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். அழைப்பை நோக்கி ஒவ்வொரு குடும்பமும் பயணம் செய்யட்டும். அழைப்பை கேட்ட அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி, துன்பங்களாய் இருந்தாலும் கர்த்தர் தன்னோடு இருப்பதை உணர்ந்து விசுவாசத்திலே அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், இப்படி ஒவ்வொருவரும் அன்பின் கரத்தில் என் ஆண்டவருடைய கரம் அவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மை அவர் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்குவார்களாக. தங்கள் பயணத்தில் என்ன உபத்திரவங்களாக இருந்தாலும் விசுவாசத்தை விட்டு விடாமல், நம்பிக்கையோடு என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்கிற நம்பிக்கையோடு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஆளுக்கு செய்யட்டும். இந்த நாளில் பிறந்த நாளில் திருநாள் கொண்டாட இருக்கிறோம். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டு ஆசீர்வதித்து கொடுங்க. நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டுங்க. எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை கூட்டி கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவீராக. உடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்வு அலங்கரிக்கப்படட்டும். அழைப்பு பெற்றவர், அபிஷேகப்பட்ட வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். என் ஆண்டவருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக, போதுமானவராக இருப்பீராக. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. அழைப்புக்குரிய பாதையில் ஓடும் பொழுது துன்பங்கள் உண்டு. ஆனால் அந்த துன்பங்கள் இருக்கிற சமயத்தில் விசுவாசம் எங்களோடு இருக்குமானால் அது எங்களை ரட்சித்து நடத்தும்.
அது எங்களை காத்து நடத்தும் என்கிற வார்த்தையின்படி சோதனை காலங்களிலும் தோண்டு போய் விடாதபடி விசுவாசத்தோடு வாக்கு தத்தத்தையும் அழைப்பு நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வீராக. இதனால் நம்முடைய வருகை இருக்குமானால் அவன் கரத்தை பற்றிக்கொள்ள செய்க. வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் விசுவாச பயணத்தை நாங்கள் தொடர, வைத்திருக்க வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதிகன மகிமையில்லாமல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமோட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழுக்குலக்கம் விட்டு உன்னை கிருபையினாளர்களால் முடி சுட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமான வயது திரும்ப வாழது போல் ஆகிறது. ஆமென்.